ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அனதர் விலாகுங்க. இன்றைக்கி விலாகில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ ஒர்க் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 4 நாளாக வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு, அப்படியும் ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் அப்படியே வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். அப்புறமேட்டு அப்படியே காட்டுறேன் வாங்க உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ரோடு கிராஸ் பண்ணுறோம். அங்கே ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு தான் கிராஸ் பண்ணணும். ஃபாரின்லாம் நம்ம ஊர் மாதிரி எடுத்த உடனே ரோட்டில் போகக்கூடாது. எந்த பட்டன்னா இந்த பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம். பண்ணிவிட்டு வெயிட் பண்ணோம். அங்கே சிக்னல் மாறுற வரைக்கும். மாறிடுச்சு. இப்போ வந்து அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டு இப்போ தான் கிராஸ் பண்ணணும். இங்கே பாருங்க, டைம் போகுது. டூர் கைடு வந்து எல்லாருக்கும் டூரிஸ்ட்டுக்கும் இது பண்ணிகிட்ருக்காரு. நம்ம எங்கெங்கே போக போகிறோன்னு சொல்லி காட்டிகிட்ருக்காப்புல. ஸோ மறுபடியும் ஸ்னோ பெய்யுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. ஃபுல்லாக ஸ்னோ. மூஞ்சிலேயே ஸ்னோ அடிக்குது. இன்னும் அடுத்த ஒரு 3-4 நாளைக்கு ஸ்னோ இருக்குன்னு ஃபோர்காஸ்ட்டு காட்டுச்சு. இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எப்படின்னு தெரில. ஃபுல்லாக க்ளவுடி, ஸ்னோ எல்லாம் கலந்துருக்கு, பார்த்துக்கோங்க. ஹைவே அப்படியே இந்த வழியாக வந்து இந்த ஒத்தடி பாதையில் தான் நடந்து போகணும் எங்கள் வீட்டுக்கு. நான் தங்கியிருக்க வீட்டுக்கு. அப்படியே இந்த இடம்லாம் ஃபுல்லாக ஸ்னோவாக இருக்கும். இப்போ கொஞ்ச நாளாக ஸ்னோ பெய்யாதனால ஸ்னோ ஒன்றும் பெருசாக இல்லை. அப்படியே இந்த படி ஏறி போகணும். பாருங்க எவ்வளோ ஸ்னோ இருக்குன்னு. இதெல்லாம் ஸ்னோ தான், பார்த்துக்கோங்க. இந்த சீசன் ஃபுல்லாக பேஞ்ச ஸ்னோ எல்லாம் ஒரு பக்கமாக குமிச்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஸ்னோ தான். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நிறைய பேர் யோசிப்பாங்க, என்னடா இவன் கிரிஞ்சு பண்ணிகிட்ருக்கானா, இதெல்லாம் வீட்டுக்கு போகிறதெல்லாம் காட்டிகிட்ருக்கானான்னு யோசிப்பீங்க. என்ன கண்டென்ட்டு போடுறதுன்னு தெரில, அதான் சும்மா இதெல்லாம் காட்டிகிட்ருக்கேன் நான். கண்டிப்பாக உங்களுக்கு வேல்யூபுளான கண்டென்ட் வந்து அடுத்த வீடியோவில் போட நான் ட்ரை பண்ணுறேன். அடுத்தது ஏதாவது யோசிக்கணும் என்ன கண்டென்ட் போடுறதுன்னு, நல்ல கண்டென்ட்டாக. அதனால் சும்மா இதெல்லாம் காட்டலான்னு காட்டிகிட்டு இருக்கேன். கிரிஞ்சுன்னு நினச்சிக்காதீங்க, நினச்சாலும் பிரச்சனை இல்லை. அவரை வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான் நினைக்கிறேன். வீடு மேலையெல்லாம் ஸ்னோ, பார்த்துக்கோங்க. கனடாவில் வின்ட்ரு வந்தாலே இவ்வளோ ஸ்னோ கண்டிப்பாக இருக்கும் எல்லா இடத்துலையும். ஒரு சில பேருக்கு வின்ட்ரு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு வின்ட்ரு பிடிக்காது. நம்ம ஊர்லேருந்து வரவங்களுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்கும். அதுக்குண்டான லேயரிங் ட்ரெஸ் எல்லாமே கரெக்டாக போட்டிருந்தோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அவ்வளோதான் மக்களே, வீட்டுக்கு வந்தாச்சு. அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்தாச்சு. இன்னையோட விலாக் இதோட முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு எனக்கே தெரியல. அதனால் இதெல்லாம் காட்டியாச்சு. நாளைக்கு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை வேல்யூபிளாக ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணுறேன். டாடா, பாய்.